செய்திகள் தொடர்கின்றன. பணி நீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் தங்களுக்கு சிறப்பு தேர்வு நடத்தி அரசு துறையில் காலியாக இருக்கும் பணியிடங்களில் பணி வழங்க வேண்டும் என்று அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதை வலியுறுத்தி வருகிற 14ஆம் தேதி குடும்பத்துடன் மாவட்ட தலைநகரங்களில் அடையாள உண்ணாவிரதம் நடத்தவும் தீர்மானித்துள்ளனர். முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் நியமிக்கப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் 13,000 பேரை தமிழக அரசு கடந்த வாரம் பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது. இதை கண்டித்து மாநிலம் முழுவதும் மக்கள் நல பணியாளர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நல பணியாளர்கள் சங்க மாநில தலைவர் செல்லப்பாண்டியன், மீண்டும் பணி வழங்க கோரி வருகிற 14ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் குடும்பத்துடன் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும், தங்களுக்கு தமிழக அரசு சிறப்பு தேர்வு நடத்தி காலியாக உள்ள பணியிடங்களில் நியமிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இப்போது எங்களுக்கு சில அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக, அரசியலுடைய தவறான வழிகாட்டும் காரணமாக மீண்டும் 3வது முறையாக பணி நீக்கம் செய்யப்பட்டு வாழ்க்கைக்கு வாழ வழி தெரியாமல் தமிழ்நாடு முழுவதும் 2-3 நாட்களாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டமாக வருகின்ற திங்கட்கிழமை காலை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைவர்களும் மக்கள் நலப்பணி அனைவரும் குடும்பத்தோடு குழந்தைகளோடு ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருக்கிறோம். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் விரைவில் மின் உற்பத்தி தொடங்கும் என்று தான் நம்புவதாக கூடங்குளம் அணுமின் நிலைய இயக்குநர் காசிநாத் பாலாஜி தெரிவித்தார். இந்தியா ரஷ்ய கூட்டு தயாரிப்பில் உருவாகி வரும் கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர்களுக்கு விளக்கமளிக்க கூடங்குளம் அணுமின் நிலையம் ஏற்பாடு செய்திருந்தது. இதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய காசி பாலாஜி, கூடங்குளம் அணுமின் நிலையம் முதல் உலை 99% தயார் நிலையில் இருப்பதாகவும், எனவே இங்கு விரைவில் மின் உற்பத்தி நடைபெறும் என்றும் தெரிவித்தார். மக்கள் போராட்டம் காரணமாகவே மின் உற்பத்தி தாமதமாகி வருவதாக தெரிவித்த அவர், இந்த பிரச்சினையில் சுமூக தீர்வு ஏற்பட்டதும் மின் உற்பத்தி விரைந்து தொடங்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். இதற்கிடையே கூடங்குளம் அணுமின் நிலையத்திலிருந்து ரஷ்ய விஞ்ஞானிகள் வெளியேறியதாக வந்த தகவலை மறுத்த காசிநாத் பாலாஜி, ரஷ்ய விஞ்ஞானிகள் தொடர்ந்து அணுமின் நிலையத்தில் இருப்பதாகவும், அத்தியாவசிய பராமரிப்பு பணிகளை தற்போது 100க்கும் மேற்பட்டோர் செய்து வருவதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அகல் விளக்கு தயார் செய்யும் பணியில் தஞ்சை மண்பாண்ட தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். தீப திருநாளை முன்னிட்டு அகல் விளக்கு தயாரிக்கும் பணியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர். அண்மையில் பெய்த தொடர் மழையால் இந்த பணியில் தொய்வு ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது மழை பெய்யாததால் அகல் விளக்கு தயார் செய்யும் பணி சூடுபிடித்துள்ளது. சிவன் விளக்கு, 5 முகம் விளக்கு, சாதா விளக்கு, பெரிய விளக்கு உள்ளிட்ட பல வடிவங்களில் தயாரிக்கப்படும் விளக்குகளை கும்பகோணம், பட்டுக்கோட்டை, திருச்சி, புதுக்கோட்டை என பல மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் விற்பனைக்காக வாங்கிச் செல்கின்றனர். 5 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விளக்குகள் விற்பனை செய்யப்படுவதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். நாள் ஒன்றுக்கு 5 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படுவதால் அதிக அளவு உற்பத்தி செய்ய முடியவில்லை என்று வேதனை தெரிவித்த தொழிலாளர்கள், மழைக்காலங்களில் தடையில்லாமல் வேலை செய்ய மின் உலர்கலன் அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொழிலுக்கு ஏதாச்சும் நீங்கள் அரசாங்கம் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு உதவி மாதிரி செஞ்சு ஏதாச்சும் செஞ்சாங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் சூழா இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா உபயோகமாக இருக்குங்க. கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் பன்னீர் திராட்சைக்கு பதிலாக ஒட்டுரக திராட்சை பயிர் செய்ய விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் ஏராளமான விவசாயிகள் கருப்பு பன்னீர் திராட்சையை பயிர் செய்து வருகின்றனர். ஆனால் இந்த திராட்சை ஏற்றுமதிக்கு தரம் இல்லாததாலும் போதிய விலை கிடைக்காததாலும் விவசாயிகள் நஷ்டப்பட்டு வருகின்றனர். மேலும் பராமரிப்பு செலவு அதிகமாவதால் இந்த திராட்சையை பயிர் செய்ய விவசாயிகளிடம் ஆர்வம் குறைந்து வருகிறது. இந்நிலையில் தற்போது சந்தைக்கு வந்துள்ள புதிய ஒட்டுரக திராட்சையை சாகுபடி செய்ய விவசாயிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். காமக கவுண்டன்பட்டி, சுருளிப்பட்டி, ராயப்பன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த புதிய ஒட்டுரக திராட்சை அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த ரக திராட்சைக்கு குறைவான பராமரிப்பு செலவுகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக காணப்படுவதால் இந்த வகை திராட்சையை பயிரிடுவதில் விவசாயிகள் மும்முரம் காட்டி வருகின்றனர். பொள்ளாச்சி அருகே மீன்வலையில் சிக்கிய 7 அடி மலைப்பாம்பை வனத்துறை அதிகாரிகள் மீட்டு காட்டுக்குள் விட்டனர். அங்குள்ள அம்பராம்பாளையம் ஆற்றங்கரையில் இன்று காலை அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார்.
அப்போது சுமார் 7 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு அவரது மீன்வலையில் சிக்கி போராடியது. இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து விரைந்து வந்த அவர்கள் வலையில் சிக்கியிருந்த மலைப்பாம்பை மீட்டு பத்திரமாக காட்டுக்குள் கொண்டு சென்று விட்டனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே குற்றாலம் அருவியை போன்று சிறிய அளவில் அருவி உருவாகி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அங்கு உல்லாச குளியல் போட சுற்றுலா பயணிகள் குழந்தைகளுடன் படையெடுத்து வருகின்றனர். மதுரையை அடுத்த சோழவந்தான் அருகே உள்ள குட்லாம்பட்டி கிராமத்தில் உள்ள மலை மீதிருந்து வெள்ளியை உருக்கி விட்டார் போன்று அருவி போல தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதையடுத்து சின்ன குற்றாலம் போன்று உருவாகியுள்ள இந்த அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகள் குழந்தைகளுடன் வருகின்றனர். வெளி மாநிலத்தவரும் அருவியில் குளிக்க ஆவலுடன் வருகின்றனர். ஆனால் இந்த அருவிக்கரையில் பெண்கள் உடைமாற்ற அறைகள் இல்லை. இந்த அருவியை சுற்றுலா தலமாக அறிவித்து ஆண்களும் பெண்களும் தனித்தனியே குளிக்க தடுப்புச் சுவர் மற்றும் உடைமாற்றும் அறைகள் அமைத்து தர வேண்டும் என்றும் காவல்துறையினரின் பாதுகாப்பும் செய்து தர வேண்டும் என்றும் இந்த அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசாங்கம் இதுக்கு நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு சாலை வசதியும் உடை மாற்றுறதுக்கு நல்ல ஒரு இடமும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லா குற்றாலத்தோட இது நல்லா ஃபேமஸாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பல பெண்களுடன் கூடி குலாவியதால் ஆத்திரமடைந்த மனைவி கணவனின் தலையில் கல்லை போட்டு படுகொலை செய்த சம்பவம் காஞ்சிபுரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் அருகே உள்ள ஜே நகரை சேர்ந்தவர் பாலாஜி. இவர் மீது திருட்டு, வழிப்பறி தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவரது மனைவி நாகம்மாள். இவர்களுக்கு 2 மகன்களும் 2 மகள்களும் உள்ளனர். பாலாஜிக்கு குடிப்பழக்கத்துடன் பல பெண்களுடன் தொடர்பு இருந்து வந்ததால் அடிக்கடி கணவன் மனைவியிடையே தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்றும் வழக்கம் போல் தகராறு ஏற்பட்டதால் ஆவேசமடைந்த நாகம்மாள் கணவனை உருட்டுக்கட்டையால் தாக்கியும் பாறாங்கல்லை தூக்கி தலையில் போட்டு கொலை செய்துள்ளார். இந்த கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த காஞ்சிபுரம் போலீசார் நாகம்மாளை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காமன்வெல்த் போட்டி நடத்த ஆஸ்திரேலியாவிற்கு அனுமதி. கோல்ட் கோஸ்ட் நகரில் பொதுமக்கள் உற்சாக கொண்டாட்டம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.